இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஓகேவாங்க. இதில் டெய்லர் கோவன் அவருடைய கூற்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான். வாழ்வதற்காக எதைனாலும் கொடுப்பான் என்பதற்கு அர்த்தமாக கூறியுள்ளார். சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதையும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். யாரு? வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான், எல்லாவற்றையும் கொடுப்பான் என்பதற்கு உதாரணமாக கூறியவர் தான் இவர், டெய்லர் கோவன். வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு மே 20, 1948 வந்த பிறகுதான் ஐரோப்பாவுடன் கடல் வாணிகம் ஆரம்பித்தது. மே 20, 1948 வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு வந்தார். வந்த பின்புதான் ஐரோப்பாவுடன் கடல்வழி வாணிபம் நடைபெற ஆரம்பித்தது. போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் 1510 வாணிபம் செய்து வந்தனர். போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் வணிகம் செய்த ஆண்டு 1510. போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் 1600 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிப்பதற்கு பெர்மிஷன் கொடுத்தவர் யாரு? ஜஹாங்கீர். 1614 வாணிபம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார். யாரு? ஜஹாங்கீர். யாரிடம் கொடுத்தார்? சர் தாமஸ் மன்றோ. ஜஹாங்கீர் அதாவது முகல்ஸ்ல வரக்கூடிய ஒரு அரசர். யாரிடம் கொடுத்தார்? சர் தாமஸ் மன்றோ. சர் தாமஸ் ரோ என்பவரிடம் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்தார் ஜஹாங்கீர் இவரிடம். அடுத்து வணிக காலங்களை, அதாவது வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் என 3 வகையாக பிரிக்கலாம். வணிக மூலதன காலம் 1757 முதல் 1813 வரை வணிகம் நடந்த காலம். தொழில் மூலதன காலம் என்பது 1813 முதல் 1858 வரை. நிதி மூலதன காலம் என்பது 9ஆம் நூற்றாண்டு டு 1947 வரை நிதி மூலதன காலமாக பிரிக்கலாம். 1757 பிளாசி போர் நடந்தது. அதற்கப்புறம் தான் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தது. 1757 பிளாசிக் போருக்கு பிறகுதான் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. அதற்கப்புறம் தான் வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் என பிரிக்கப்பட்டது. தொழில் மூலதன காலம் பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. பிரிட்டிஷ்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டாந்து இங்க போட்டு வியாபாரம் பண்றது. இந்தியாவில் பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டன. அடுத்ததாக இதெல்லாம் தொழில் மூலதன காலத்தில் வந்தது. வணிக மூலதன காலம் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனியை கருதியது. இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது எது மூலமாக? கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக பொருட்களை எடுத்துட்டு போய் அங்க உற்பத்தி பண்ணி திரும்ப நம்ம நாட்டிலே கொண்டாந்து வித்தாங்க. அதான் எடுத்துட்டு போனது வணிக மூலதன காலம். ஓகேவாங்க. அடுத்ததாக நிதி மூலதன காலத்தில் தான் சாலை வசதிகள், இருப்பு பாதைகள், அஞ்சல் துறை, கல்வியில் பெரிய மாற்றங்கள், இவை அனைத்தும் இந்த நிதி மூலதன காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. வணிக மூலதனம்ங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை இடமாற்றம் செய்வது, இங்கிலாந்திற்கு செல்வது. தொழில் மூலதன காலம் என்பது பிரிட்டிஷ்ல இருந்து வரக்கூடிய பொருட்களை இங்கு உற்பத்தி செய்வது, இங்கு
வியாபாரம் செய்வது தொழில் மூலதன காலத்தில். நிதி மூலதன காலத்தில் தான் கல்வி, சாலை வசதிகள், அஞ்சல் துறை, இருப்பு பாதை அனைத்தும் முன்னேற்றம் அடைந்தன. அடுத்ததாக பார்க்க இருப்பது இந்திய நில உடைமை முறைகள். ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1793. 1793ல நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? லார்ட் கார்ன்வாலிஸ். நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. 1793 லார்ட் கார்ன்வாலிஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த ஜமீன்தாரி முறை. இந்த ஜமீன்தாரி முறை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. இது நிலத்தின் சொந்தக்காரர் நில சுவான்தாரராகவும் ஜமீன்தாரராகவும் இருப்பர். இதில் வரக்கூடிய வருமானத்தில் 11 பங்கில் 10 பங்கு அரசுக்கு செலுத்த வேண்டும். மீத தொகையை ஜமீன்தார்களுக்கு ஊதியமாக கொடுக்கணும். அப்ப நிலத்தில் பாடுபடுபவர்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேவாங்க? 10ல 11 பங்கு கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும், ரிமைனிங் இருக்கக்கூடிய பங்கு ஜமீன்தாரர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ஜமீன்தாரி முறை. அடுத்ததாக பார்க்க இருப்பது மகள்வாரி முறை. மகள்வாரி முறை அப்படிங்கிறதுல இந்த முறை முதல்ல மத்திய பிரதேசத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய பிரதேசம், பஞ்சாப். மத்திய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு பஞ்சாப் வரை விரிவுபடுத்தப்பட்டது. இது நிலத்தின் சொந்தக்காரர் கிராம மக்கள். அவங்க ஒரு குழுவா இருந்து பிரித்து வேலை பார்த்து கொண்டே இருந்தனர். அவ்வளவுதான். ரைத்து வாரி முறை. தமிழ்நாட்டில் வந்தது ரைத்து வாரி முறைதான். இது முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு குஜராத். நில உரிமையாளர்களிடமே நிலமானது இருந்தது. புரிஞ்சதா? ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தாரரிடம் நிலம் இருந்தது. மகள்வாரி முறையில் கிராம மக்கள் மொத்தமா நிர்வாகம் பண்ணாங்க. ரைத்து வாரி முறையில் நில உரிமையாளர்களிடமே நிலம் இருந்தது. ஓகேவாங்க? 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் 36 சணல் ஆலைகள், 194 பருத்தி ஆலைகள் இருந்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 196 பருத்தி ஆலைகளும் இருந்தன. 20ஆம் நூற்றாண்டில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அமைக்கிறாங்க. ஓகேவாங்க? 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் அமைக்கப்பட்டன 20ஆம் நூற்றாண்டில். 20ஆம் நூற்றாண்டில் நிலக்கரியின் உற்பத்தி இருமடங்கானது. இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு அடித்தளம் இந்த காலகட்டத்தில் தான் உருவானது. 20ஆம் நூற்றாண்டில் தான் நிலக்கரி உற்பத்தி இருமடங்கானது. இரும்பு எஃகு தொழிற்சாலை அடித்தளம் உருவானது. ரயில்வே விரிவுபடுத்தப்பட்டது. அடுத்ததாக பார்க்க இருப்பது இந்திய தொழிற்கொள்கை. இந்திய தொழிற்கொள்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 6 வருடங்கள் இருக்கும். இந்த 6 வருடங்கள்ல 3 வருடங்கள் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1980, 90. அடுத்ததாக 91. 1980, 90, 91. 3 வருஷம் முடிந்ததா? இங்க பாருங்க. 4, 5, 6, 7. ஆர்டர் பார்த்துக்கோங்க. 4, 5, 6, 7, 8. 1948, 1956, 1977. 1948. அடுத்ததாக 1956, 1977. இது இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். 5, 6 கூட வச்சுக்கலாம். அப்புறம் 7, 7 கூட வச்சுக்கலாம். இந்த 5க்கு முந்தின நம்பர் 4, 6க்கு அடுத்த நம்பர் 7. எப்படி வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட சாய்ஸ். ஓகேவாங்க? மொத்தம் 6 தொழிற்கொள்கை வந்தது. 1948 ஏப்ரல் 6ல முதல் தொழிற்கொள்கை உருவானது. 1956, 1977, 1980, 1990, 1991. 1956 மெஹலனோபிஸ் மாடல் 2வது 5ஆண்டு திட்டம் உருவான காலகட்டம். ஓகேவாங்க? தொழிற்கொள்கை 1948ல.
ரயில்வே, ராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை போன்றவை இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும். மாநில அரசின் முற்றுரிமை இது மைய அரசின் முற்றுரிமை. இது மாநில அரசின் முற்றுரிமைனா இயற்கை வளங்களான நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள், வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள் மற்றும் எண்ணெய் வளங்கள் போன்றவை மாநில அரசின் முற்றுகையின் கீழ் செயல்படும். எது கீழன்னு சொல்லியிருக்காங்க. மைய அரசு அப்படின்னா ரயில்வே, ராணுவம், அணு ஆற்றல், தபால் துறை, இந்த 4. மாநில அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளமான நிலக்கரி, எஃகு, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள். ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள் மேற்கண்ட 2இல் அடங்காத ஏனைய தொழில் அமைப்புகள் அனைத்தும் கூட்டுறவு அமைப்புகள் இதில் ஈடுபடலாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் 1948ல உள்ளது. அடுத்து 1956 தொழிற்கொள்கை மெகலனோபிஸ் மாடல். இது கனரக தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதை 3 வகையாக பிரிக்கலாம். 17 தொழில்கள், 12 தொழில்கள், 3வது பிரிவு. 17 தொழில்கள், 12 தொழில்கள், 3வது பிரிவு. 12 தொழில்கள் எதெல்லாம் சொல்றாங்க? ரயில்வே, வான்வெளி, ராணுவம், வெடிமருந்து, இரும்பு மற்றும் எஃகு, அணு ஆற்றல். அதாவது இதுல செகண்ட் மாநில அரசுல இருக்கக்கூடிய இரும்பு, எஃகு மேல வந்துருது. 17 தொழில்கள்ல வந்துருதாங்க. 12 தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. 3வது பிரிவு மேற்கண்ட தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்கள் தனியார் துறையோ அல்லது அரசு துறை வளர்ச்சியையோ நோக்கமாக கொண்டு செயல்பட தடை கிடையாது. இந்த 17 தொழில்கள் அப்படிங்கிறதுல ரயில்வே, வான்வெளி, ராணுவம், தளவாடம், வெடிமருந்து இவை அனைத்தும் அடங்கும். இது போக 12 தொழில்கள்ங்கிறது மாநில அரசுக்குள்ளது. ஆனா அந்த மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்றது எதுவா இருக்கும்? தனியார் துறையாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டையும் தவிர்த்து அரசு துறை வளர்ச்சியையும் நோக்கமா கொண்டு செயல்படுறதுக்கு எந்த பிசினஸ்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததாக பசுமை புரட்சி 1960-61 ஹைப்பர் ஈல்டு வெரைட்டி, அதாவது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம். அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் என அழைக்கப்படுகிறது. இது எப்படி நடத்துறாங்க? 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் என அழைக்கப்படுகிறது. நெல், கோதுமையுடைய உற்பத்தி பன்மடங்கா மாறியது பசுமை புரட்சியின் மூலமாக. நெல், கோதுமை தவிர மக்காச்சோளம், சோளமும் பயிரிடப்பட்டது. அடுத்ததாக கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், உருளை இவையாவும் பசுமை புரட்சியின் மூலம் அதிக விளைச்சலை தந்தன நமக்கு. ஓகேவாங்க? பசுமை புரட்சி இந்திய அளவில் கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன். புதிய வேளாண் யுக்தி பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அதாவது பசுமை புரட்சியின் மூலமாக புதிய வேளாண் தொழில்நுட்பம், நல்ல தரமான வீரியமான விதைகளை நம்ம பயிரிடும் போது நாம் அதை எவ்வாறு அழைக்கிறோம்? புதிய வேளாண் யுக்தி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம். அடுத்ததாக பசுமை புரட்சி 3 பிரிவாக நம்ம அழைக்கலாம். முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியால குல்டிங்கிற இடத்துல முதல்ல எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. ஜாடியா குல்டியில் முதலில் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870 மேற்கு வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வங்காள இரும்பு எஃகு தொழில் கம்பெனி மேற்கு வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியா குல்டி. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870 மேற்கு வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907 ஜாம்ஜெட்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பான்பூர் என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல 4 இடம் இம்பார்ட்டன்ட். முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியால குல்டிங்கிற பிளேஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது. 1870 மேற்கு வங்காளம் வங்காள இரும்பு எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. ஜாம்ஜெட்பூர் 1907 பெரிய இரும்பு எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது. டிஸ்கோ 1919 பான்பூர் என்ற இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக சணல் 1855 மேற்கு வங்காளம் ரேஸ்ரா என்ற இடத்தில் சணல் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது.
உற்பத்தி ஆரம்பிக்கும். இந்தியா வந்து உலக அளவில் கச்சா சணல் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகவும் சணல் ஏற்றுமதியில் செகண்ட் பிளேஸ் ஆகவும் இருக்கிறது. கச்சா சணல் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் உற்பத்தியில, அதே இது ஏற்றுமதின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ். முதல்ல 1855 மேற்கு வங்காளத்துல ரேஸ்ராய் என்ற இடத்தில் சணல் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. பருத்தி 1818 கொல்கத்தா குளோஸ்டர் துறைமுகத்தில் துணி உற்பத்தி ஆலை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1818 கொல்கத்தால குளோஸ்டர் துறைமுகத்துல துணி உற்பத்தி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக 1854 மும்பையில கேஜி என் டேஃபர் என்பவரின் மூலமாக மும்பையில் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவானது. மும்பையில் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவான வருடம்னா 1854. துணி உற்பத்தி ஆலை வந்து கொல்கத்தால குளோஸ்டர் துறைமுகத்துல எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 1818. ஓகேவாங்க. அடுத்து சர்க்கரை. சர்க்கரை வந்து இந்தியால வந்து பெருமளவுல உற்பத்தி பண்ணப்படுகிறது. மகாராஷ்டிரால மட்டும் 3ல் 1 பங்கு உற்பத்தி நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம். ஓகேவாங்க. அடுத்து 2 இடங்களிலும் சர்க்கரை உற்பத்தி நடைபெற்று வருகிறது. உரத்தொழில். உரத்தொழில் அப்படின்னா உரத்துல நம்ம எது யூஸ் பண்றோம்? நைட்ரஜன் யூஸ் பண்றோம். 3வது பெரிய தொழில் எது அப்படின்னா இந்த உரத்தொழில் தான். அடுத்ததாக காகித தொழில். 1812 வங்காளம் செராம்பூர் என்ற இடத்தில் காகித தொழிற்சாலை வந்தது. 1812. இந்தியா 15வது இடம். இந்தியா 15வது இடத்தில் உள்ளது காகித தொழிற்சாலை பட்டியலில். ஓகேவாங்க. அதாவது சணல் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1855 சணல். பருத்தி 1818 அண்ட் 1854 2 இது. அதாவது கொல்கத்தா குளோஸ்டர் துறைமுகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து மும்பையில நூற்பு ஆலை வந்து டேஃபர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக காகிதம் வந்து 1812. ஓகேவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சணல், இது பருத்தி, இந்த இரண்டும். இது வந்து காகிதம். காகித தொழிற்சாலை பட்டியலில் இந்தியா வந்து 15வது இடத்தில் உள்ளது. 3வது பெரிய தொழில் உரத்தொழில். அடுத்ததாக பார்க்க இருப்பது பட்டுத்தொழில். பட்டுத்தொழில ஃபர்ஸ்ட் வந்து சீனாவும் செகண்ட் வந்து இந்தியாவும் உள்ளது. 16% உற்பத்தி வந்து இப்ப நம்ம வந்து செய்து கொண்டே இருக்கிறோம் பட்டுத்தொழில. பட்டு வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வகைகள். மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டு, ஓக் டசர், பட்டு எரி, முகா பட்டு என 5 வகையாக பிரிக்கலாம். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. 1889 எண்ணெய் கிணறு அசாம் பிக் பாய்லர் தோண்டப்பட்டது ஃபர்ஸ்ட். 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம், அதாவது ONGCன்னு சொல்லுவாங்க, அந்த உத்தரகாண்ட் டெஹ்ராடூன் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டது. 1889 1956 பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு. பொதுத்துறை எஃகு நிறுவனம் பாத்தீங்கன்னா ரூர்கோலா ஒரிசால ஜெர்மன் அரசு உதவியோட இங்க செயல்பட்டு வருகிறது. பிலாய் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிலாய் ரஷ்ய அரசின் உதவியோடு செயல்பட்டு வருகிறது. இங்கிலாந்து அரசு மேற்கு வங்காளம் துர்காப்பூர். ரஷ்யா ஜார்க்கண்டில் உள்ள பொகாரோ. தனியார் துறையிடமிருந்து பெறப்பட்டது எது? பர்னப்பூர் மேற்கு வங்காளம். ரஷ்ய அரசு வந்து உதவி செய்யக்கூடியது ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம். தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டது பெர்ன்பூர் மேற்கு வங்காளம். அடுத்ததாக சேலம் தமிழ்நாடு. இந்திய வெளிநாட்டு உதவி கிடையாது. இந்திய அரசு மட்டும்தான் செயல்பட்டு வருகிறது. வெளிநாட்டு உதவி கிடையாது. சேலம் தமிழ்நாட்டில் உள்ளது. இந்திய அரசு விஜயநகர் கர்நாடகாவில் உள்ளதுக்கு இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதே மாதிரி கர்நாடகா பத்ராவதி நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். ஓகேவாங்க. இப்ப பாருங்க, இந்த ரஷ்ய அரசோடைய உதவியுடன் 3 இருக்கும். மத்திய பிரதேசத்தில் உள்ள பிலாய், ஜார்க்கண்டில் உள்ள பொகாரோ, ரஷ்யா வந்து விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம், ஜார்க்கண்டில் உள்ள பொகாரோ, மேற்கு வங்காளத்தில் உள்ள மத்திய பிரதேசத்தில் உள்ள பிலாய். இந்த 3 தான் ரஷ்ய அரசுனா மத்திய பிரதேசத்தில் உள்ள பிலாய், ஜார்க்கண்டில் உள்ள பொகாரோ, ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம். இங்கிலாந்து அரசு மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காப்பூர். ஜெர்மனி ரூர்கோலா ஒரிசாவில் உள்ளது. ஓகேவாங்க. ஃபர்ஸ்ட் பொதுத்துறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா இரும்பு இயக்க தொழிற்சாலை, அதாவது கர்நாடகால பத்ராவதி என்ற இடத்துல உள்ளது. இது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்துதான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இரும்பு இயக்கு
செயில் 1974ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எஃகு உற்பத்தியில இந்தியா வந்து 8th பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்ததாக பார்க்க இருப்பது சிறு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். உற்பத்தி நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள்னு 2 பிரிவு உள்ளது. உற்பத்தி நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உற்பத்தி நிறுவனங்களிலே 3: குறு உற்பத்தி, சிறு உற்பத்தி, நடுத்தர உற்பத்தி 3 பிரிவா பிரிக்கலாம். இந்த குறு உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறுகிய காலம், அதாவது 25 lakhsக்கு மிகாமல் இருக்கணும். 25 lakhsக்குள்ள பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது குறு உற்பத்தி, குறுகிய உற்பத்தி நிறுவனங்கள் சொல்லலாம். சிறு உற்பத்தி நிறுவனங்கள்ங்கிறது 25 lakhsல இருந்து 5 crore உள்ளது சிறு உற்பத்தி. அதே இது 5 crore இருந்து 10 crore வரைய உள்ளது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுத்தர உற்பத்தின்னு சொல்றாங்க. இது மேக்ஸ்ல கேட்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க. 25 lakhs, 25ல இருந்து 5 crore, 5 crore இருந்து 10 crore. அடுத்து சேவை நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் சிறு குறு நடுத்தரன்னு சொல்லி 3 பிரிவு உள்ளது. இதுல வந்து 10 lakhsக்கு மிகாம இருக்கணும். சேவை நிறுவனங்கள் எப்படி இருக்கணும்? 10 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். சிறு சேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சத்தை விட அதிகமா 2 crore இருக்கணும். அடுத்ததாக 2 crore இருந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் நடுத்தர சேவை நிறுவனங்களுக்கு. ஓகேவாங்க? வங்கிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 பொதுத்துறை வங்கிகள், 22 தனியார் வங்கிகள் உள்ளன. 14 வங்கி தேசியமயமாக்கப்பட்டது ஜூலை 19, 1969ல 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1980ல 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 5 ஆண்டு திட்டங்கள், நிதி ஆயோக் 5 ஆண்டு திட்டங்கள் வந்து சோவியத் ரஷ்யாவில் இருந்து நம்ம மாடல் வந்து எடுத்துக்கிட்டோம். 2015க்கு அப்புறம் இது வந்து நிதி ஆயோகா மாறிவிட்டது. 5 ஆண்டு திட்டங்கள் பாருங்க 2015 வரையா செயல்பட்டது. ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் 1951ல இருந்து 1956 வரை. இதை உருவாக்கியவர் ஹரெட் டாமர். இதனுடைய நோக்கம் வேளாண்மை. இலக்கு 3.6% வச்சாங்க, அது வெற்றி அடைந்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டத்துடைய யார் அறிமுகப்படுத்தினா ஹரெட் டாமர், வேளாண்மை. செகண்ட் 56ல இருந்து 61 வரையா மெகலனோபிஸ் மாடல். இது வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? தொழில் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதனுடைய இலக்கு 4.1, இதுவும் வெற்றி அடைந்தது. மூன்றாவதாக உள்ளது 1961ல இருந்து 66 வரை காட்டில் திட்டம் சொல்லுவோம். இதை நம்ம சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம், இதுதான் இதனுடைய நோக்கம். சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை, செகண்ட் 5 ஆண்டு திட்டம் தொழில் முன்னேற்றம், தேர்ட் 5 ஆண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரெட் டாமர், செகண்ட் மெகலனோபிஸ், தேர்ட் வந்து காட்கில். புரிஞ்சுதாங்க? ஃபர்ஸ்ட் 2 திட்டமும் வெற்றி அடைந்த திட்டங்கள். மூன்றாவது திட்டம் வந்து சீன இந்திய போர் வந்ததுனால இது வந்து தோல்வியில் முடிந்தது. அடுத்து 67ல இருந்து 69 வரையா, அதாவது 1966 to 67, 67 to 68, 68 to 69, இதை எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? திட்ட விடுமுறை காலம் சொல்லலாம். 5 ஆண்டு திட்டத்தில் திட்ட விடுமுறை காலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1966ல் இருந்து 1969 வரை. அடுத்ததாக 4வது 5 ஆண்டு திட்டம் தற்சார்பு நிலையை அடைதல். 1969ல இருந்து 74 வரை தற்சார்பு நிலை அடைதல் 4ஆம் 5 ஆண்டு திட்டம். அடுத்ததாக 5ஆம் 5 ஆண்டு திட்டம் 1974ல இருந்து 1979 வரை டிபி தார் இவருடைய மாடலின் படிதான் உருவாக்கப்பட்டது. வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. 4வது தற்சார்பு நிலையை அடைதல். 5வது வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழில் முன்னுரிமைக்கு கொடுத்தல். வெற்றி இது வந்து வெற்றி அடைந்த திட்டம் தான். 4.4 இலக்கு தீர்மானிக்கப்பட்டது, ஆனால் கிடைத்ததோ 4.8%. ஆகையால் 1978லேயே இந்த திட்டம் வந்து என்ன பண்ணாங்க? கைவிடப்பட்டது. வெற்றி அடைந்த திட்டமாக மாறிவிட்டது. அடுத்ததாக 6வது 5 ஆண்டு திட்டம் 1980ல் இருந்து 1985. சரி, இது வந்து 5வது 5 ஆண்டு திட்டம் நம்ம சொல்றோம். வறுமை ஒழிப்பு.
ஆறாவது இது என்ன சொல்றோம் அப்படின்னா, சாரிங்க 5 இல்ல 6வது, 1980 இருந்து 1985 வரை உள்ள திட்டங்களை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் சொல்ல ஹார்வி ஹட்டாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பீரியட் இதெல்லாம் 5.2% நிர்ணயிக்கப்பட்டது, வந்ததோ 5.7%, அதிகமா 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆனது, வறுமை ஒழிப்பு திட்டத்திற்காக வந்தது. அடுத்ததாக இதுல 78ல கைவிடப்பட்டது இல்லையா, அந்த 78ல இருந்து 79 வரைக்கும் சுழல் திட்டம் காணப்பட்டது. அதன் பின்புதான் 6வது திட்டம் வந்தது. இதை வந்து மேல எழுதிக்கோங்க, எழுதும் போது இந்த இடத்துல இதை எழுதிக்கோங்க. 1978ல இருந்து 79 வரை சுழல் திட்டம். அடுத்ததாக 80ல இருந்து 85 வரை வறுமை ஒழிப்பு திட்டம். அடுத்ததாக 7வது வந்து தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு வழங்குதல். 1985 டு 1990 வரை 5.0வாக நிர்ணயம் பண்ணது, 6.0வாக வளர்ந்தது. அடுத்ததாக 1990, 91, 91, 92 இரண்டுமே ஓராண்டு திட்ட காலம் வந்தது. ஓகேவாங்க. 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் 1992 டு 1997. புதிய பொருளாதார கொள்கை 1991 வந்தது இல்லையா, அதற்கப்புறம் தான் இது டெவலப் ஆனது. 5.6% வரணும்னு இலக்கு வைத்தார்கள், ஆனா 6.8% வந்தது. சமூக நலம், கல்வி, வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது 8வது ஐந்தாண்டு திட்டத்தில். அடுத்ததாக 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 வரை சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 7% வச்சாங்க, ஆனா கிடைத்ததோ 5 தான். ஆகையால் இது தோல்வியில் முடிந்தது. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 டு 2007. 10வது ஐந்தாண்டு திட்டம் 0 வருது, இங்கேயே 2 0 இருக்கும், இங்கேயும் 2 0 வச்சிருக்கோம். ஓகேவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக. தலா வருமானம் 2 மடங்கு, அதுதான் இதனுடைய 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. 8.0% வச்சாங்க இலக்கு, ஆனால் கிடைத்தது 7.2%. 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007, 2012 விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி 8.1%, பட் 7.9% வந்தது. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 2017 வரை விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி 8% வைத்தார்கள். அதற்கப்புறம் ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் வந்தது. இந்த ஐந்தாண்டு திட்டங்களின் மாற்றாக நிதி ஆயோக் வந்தது. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம். தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளை ஏற்படுத்தவும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். ஓகேவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு. மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா வாழ்நாள், கல்வி தகுதி, வாழ்க்கை தரம், அதாவது இவர்களால் இந்த பொருளை வாங்க முடியுமா அப்படின்ற வாங்கும் சக்தியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மனித மேம்பாட்டு குறியீடு. இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டது. 0ல இருந்து 1 வரை இதற்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீட்டானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பிஸ்வச் குஹா. அடுத்ததாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1, 2, 3, 4 இதனுடைய குறியீடுகளாக விளங்குகிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வருமானம் சேர்த்துதான் கணக்கிடப்படுகிறது. மொத்தம் 188 நாடுகள் இருக்கிறது. அதுல இந்தியா 131 பிளேஸ்ல இருக்கிறது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 1990 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாகிஸ்தான்ல மஹபூப் உல் ஹக்கும், இந்தியாவில் அமர்த்தியா சென் இவர்களால் அமைக்கப்பட்டதுதான் 1990 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்பது. ஓகேவாங்க. இதனுடைய பரிணாம குறியீடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு பை டிவைடட் பை
அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. இங்கேயும் குறைந்தபட்ச மதிப்பு தான், இங்கேயும் குறைந்தபட்ச மதிப்பு தான். இங்க மட்டும் தான் டிஃபரன்ஸ். உண்மை மதிப்பு இங்க வந்து அதிகபட்ச மதிப்பு மைனஸ். ஓகேவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நார்வே, செகண்ட் வந்து ஆஸ்திரேலியா, தேர்டு சுவிட்சர்லாந்து. நான் ஆஸ்திரேலியா அண்ட் சுவிட்சர்லாந்து ரெண்டுமே சேம் வேல்யூ ரேஷியோ தான். 0.939 நார்வே 0.949. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ளது நார்வே. நம்ம வந்து 131 பிளேஸ்ல இருக்கிறோம். ஓகேவாங்க. PQLI Physical Quality of Life Index. Physical Quality of Life Index அதாவது செய்திறன் குறியீட்டு எண். இந்த செய்திறன் குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் என்பவர் தான் உருவாக்கினார். இது வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிவு வீதம், இந்த மூன்றையும் கொண்டு கணக்கிடப்படுகிறது. வருமானம் இதில் நீக்கப்படுகிறது. குறியீட்டு எண் 1 முதல் 100 வரை சேர்க்கப்படுகிறது. 1 அப்படின்னா நாட்டின் மோசமான நிலைன்னு சொல்றான். ஸ்வீடன் நாடு 1973 ஆயுள் வந்து 77 வருடம். அவங்களுடைய ஆயுட்காலம் என்ன சொல்றாங்க? 77 வருடம் சொல்றாங்க. ஹயானோ பிசாவுங்கிற இடத்துல 28 வருடமா ஆயுள் காலம் இருந்ததாக 1960 கூறப்படுகிறது. ஓகேவாங்க. PQLIங்கிறது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும்தான் குறிக்கிறது. இது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும்தான் PQLI வந்து குறிக்கும். பாருங்க, எண் 1 என்பது ஒரு நாட்டின் மோசமான செயல்பாட்டை குறிக்கும். 100 என்பது மிக சிறப்பான செயல்பாட்டை குறிக்கும். 1 என்பது மோசமான செயல்பாடு, 100 என்பது மிக சிறப்பான செயல்பாடு. எடுத்துக்காட்டாக எதிர்பார்க்கப்படும் ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லையான 100 என்பது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 77 வருடத்தை தான் 100ன்னு நம்ம சொல்றோம். இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973 ஆண்டே அடைந்து விட்டது. 1 என்ற கீழ் எல்லையானது 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை கயானா பிசாவு நாடு 1960 ஆண்டு பெற்றுள்ளது. அப்ப 1ங்கிறது மோசமான நாடு, ஆயுள் காலம் கம்மியாக உள்ள நாடு. 100ங்கிறது ஆயுள் காலம் அதிகமாக உள்ளது. ஆயுள் காலம் அதிகமாக உள்ளது 77 வருடத்தை தான் சொல்றாங்க. ஸ்வீடன் நாட்டில் தான் அது சொல்றாங்க. ஹயானா பிசாவு இதுக்கு சொல்றாங்க. உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிப்பது இந்த PQLI தான். இதுல வருமானம் சேர்க்கப்படுகிறது, வருமானம் நீக்கப்படுகிறது. PQLIல இருந்து வருமானம் கிடையாது. HDIல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வருமானம் சேர்க்கப்படுகிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்கும்போது லெசன்ஸ் வந்து பெரிய லெசனா தெரியுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த இயர், அந்த ஆத்தர் யார் யார் சொல்லியிருக்காங்க, அந்த புக்ஸ், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் யாரும் அந்த புக்கை வச்சு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும் நமக்கு. நான் உங்களுக்கு அதில் ஷார்ட்டாக எது தேவையோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏதாவது இடையில உள்ள கண்டென்ட் வந்து வேறு லெசன்ஸில் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விட்டுருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.